அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய டாபிக் வந்து ஒரு குருவும் சிஷியர்களை பற்றி சில ஜென் கதைகள் சொல்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு குரு மாலை நேரத்தில் அப்படியே காற்று வாங்கிட்டு ஒரு ஆற்றங்கரையோரமாக அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. எங்கள் வைகை ஆறு வந்து ஒரு சின்ன வயசில் நாங்கள் அந்த பக்கம் போய் குளிக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். இன்றைக்கி ரொம்ப மோசமாகிடுச்சு. அப்படியே ஆற்றங்கரையோரமாக நடந்து போயிட்டுருக்காரு. இயற்கை காற்றை ரசித்தபடி அப்படியே ஒரு பக்கத்து அக்கறையிலேருந்து அப்படியே ஒரு என்ன இது இறைவணக்கம் பாடல், கடவுளை துதித்த இறைவணக்கம் பாடல் வருது. அந்த பாட்டை கேட்குறாரு. அருமையான பாடல். ஆனால் அந்த பாட்டை வந்து தாறுமாறா பாடுறாங்க. யார் அப்படி கடுமையாக பாடுறது, ரொம்ப கொடூரமாக தப்பும் தவறுமா பாடுறதுன்னு இந்த குருவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. டக்குன்னு ஒரு படகை எடுத்துட்டு அப்படியே அக்கறைக்கு போகிறாரு. அக்கறைக்கு போனால் அவங்க அந்த சிசிங்க அந்த அக்கறையில் இருக்காங்க. அவங்க அது வந்து ஒரு காட்டு பகுதி. உடனே அவங்க எல்லாமே எங்கள் குரு வந்துட்டார், குரு 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 வாங்க குரு வாங்க குருன்னு எல்லாரும் அவரை வரவேற்று அந்த அவங்க அவங்க வீடுகளுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் ஒருத்தர் வந்து பலாப்பழம் கொண்டாந்து வைக்கிறாரு. ஒருத்தர் வந்து இந்த மாம்பழங்கள், காட்டில் கிடைக்கும் பாருங்கள், தேன், தினை மாவு, இதெல்லாம் கொண்டு வந்து குருவுக்கு வந்து எல்லாருமே தட்சணையாக கொடுக்குறாங்க. குருவுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. அவர் யாருப்பா அங்கே பாட்டு இறைவணக்கம் பாட்டை வந்து தப்பு தப்பாக பாடினது, அதை கேட்டு தான்ப்பா வந்தேன். அதை வந்து சரி அதை வந்து சரியாக சொல்லிக் கொடுக்கலாம்னு வந்தேன். இடையில உங்களை பார்த்தேன்னு அவங்க எல்லாம் சொன்னாங்க, குரு நாங்கள் எல்லாம் உங்களை ஒரு காலத்தில் உங்களோட சிஷியங்களா இருந்தப்பைங்க, சின்ன பையங்களா இருந்தப்ப நாங்கள் உங்கள்கிட்ட வந்தோம். அப்புறமேட்டு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை கற்றுக்கிட்டு வந்தோம் குரு. இன்னைக்கு உங்களை நினச்சி நாங்கள் வந்து அந்த இறைவனை துதித்து அந்த பாடல்கள் எல்லாம் பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சிலையை வச்சு அந்த சிலையில் வந்து அவங்க மலரை தூவி குங்குமம், சந்தனம், விபூதியெல்லாம் பூசி அந்த சிலையை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. குரு அப்படியே பார்த்துட்டு சரின்னு அவங்களோட இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் படகுல வந்து அவங்க வந்து அவருக்கு தட்சணையாக கொடுத்தாங்க பாருங்க, மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், எல்லாம் காட்டு பழங்கள், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அவருக்கு வந்து தேன், தினை மாவு எல்லாத்தையும் வந்து குருவுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவர் படகுல வச்சுட்டு அவர் போயிட்டு இருக்காரு. அப்போ தடன்னு அந்த பையன் ஓடியாராங்க, அந்த சிசிங்க ஓடியாராங்க. குருகிட்ட கேட்குறாங்க, குருவே ஏதோ இறைவனக பாடலை நாங்கள் தப்பாக பாடிட்டோம், நீங்கள் சரியாக சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லிக் கொடுக்கலையே குரு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குரு அவங்கள பார்க்குறாரு. எல்லாரும் தண்ணியில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, தண்ணி மேலே நிற்கிறாங்க. அப்படியே குரு ஆச்சரியமாயிருச்சு. குருவோட மேன்மையாக குருவே படகுல வந்திருக்காரு, ஆனால் அவங்க தண்ணி மேலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க பாருங்க. குரு ஆச்சரியப்பட்டார். குரு சொல்கிறாரு, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொள்ளணும், உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளதான் நான் வந்தேன் அப்படின்ட்டு அப்படியே அமைதியாக போகிறாரு. அதான் முள்தக்குன்ற ஞானி கேட்குறாரு. முள்தக்குன்ற ஞானி சொல்கிறாரு, ஞானி என்பவன் யார் அப்படின்றார். ஞானி என்பவன் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்பவன். The man who learns from others, not who teach others. மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்பவன் தான் ஞானி. இந்த ஞானி போறாரு, தனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இவரை விட சகல வித்தையிலும் படிச்சவங்களா இருக்காங்க. அவங்க தண்ணி மேல நடந்து வராங்கன்னா பாருங்க, அவங்களுக்கு அப்ப அவங்க எவ்வளோ எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, எவ்வளோ ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்க பாருங்க, எவ்வளோ அருமை பாருங்க. அப்படியே குரு அப்படியே ஆஃப் ஆயிட்டார். அப்படியே குரு அப்படியே மடங்கிட்டார். நம்ம சிஷியங்களாம் நம்மளை விட டாப்பில் போயிட்டாங்க அப்படின்னு. சரி, இது ஒரு கதை. இப்போ இன்னொன்று சொல்கிறேன். ஒரு சிஷிய வந்து சொல்கிறான், குருவே நான் வந்து அந்த 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 மடத்தில் உள்ள சிஷியங்களோட மாணவர்களோட நான் விளாண்டுக்கிட்டு இருந்தேன், பழகிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் குரு வந்து எப்படி தெரியுமா, பயங்கர திறமைக்காரு. எப்படி திறமை, ஒரு ஆத்தங்கரையில் பேப்பரை நீங்கள் வச்சீங்கன்னா இன்னொரு ஆத்தங்கரையிலேருந்து அவங்க வரைவாங்க, அப்படியே அது வரைஞ்ச உடனே அந்த படம் வந்து இங்கே விழுகும் அப்படின்னு சொல்கிறாங்க குரு அப்படின்றாரு. அப்போ இந்த குரு சொல்கிறாரு, கரெக்டு,
நாங்கள் வந்து குளிக்கிற நேரத்தில் குளிப்போம், சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடுவோம், தியானம் பண்ணுற நேரத்தில் தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நல்லா கவனிக்கணும், மாய்மாலாம் மேஜிக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து குளிக்கும்போது நீங்கள் இப்போ நிறைய பேரை பாருங்கள், குளிக்கும்போது அவங்க வந்து அடுத்து சாப்பிட்றத நினைப்பாங்க, சாப்பிடும்போது அடுத்து பேண்ட் சட்டையை மாட்டிட்டு வேலைக்கு போகிறத பற்றி நினைப்பாங்க, பஸ்ஸில் வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஆஃபீஸில் உள்ள வேலைகளை மற்ற வேலைகளை நினைப்பாங்க. அப்படியே ப்ரெசன்ஸ்லேயே இருக்க மாட்டாங்க, அப்படியே ஃப்யூச்சர்லேயே இருப்பாங்க. இல்லை எதிர்காலத்தை நினைப்பாங்க, இல்லை பழசை நினைப்பாங்க. ப்ரெசன்ஸ்லேயே இருக்க மாட்டாங்க. தங்களை நிதானமாக யோசித்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை செயல்படுவோம்னு அந்த மாதிரியான எண்ணம் உள்ளவங்களே இருக்க மாட்டாங்க. அப்படியான எண்ணங்கள் உள்ளவங்க தான் வந்து பெரிய ஞானின்னு போற்றப்படுறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடற்கரையில் உட்காந்துருக்காரு, தியானம் பண்ண மாதிரி உட்காந்துருக்காரு. அப்போ அந்த பக்கம் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆற்றங்கரையில் வந்து, அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஆற்றங்கரை வந்து, அந்த ஆறு வந்து ஹூக்ளி ரிவர், அந்த ஹூக்ளி ஆறு, அந்த ஆற்றை கடந்து தண்ணி மேலே நடந்து போகிறாங்க. அப்போ சில பேர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்குறாங்க, குரு என்ன குரு, அவர் தண்ணி மேலே நடந்து போகிறாரு குரு, எப்படி குரு அப்படின்றாங்க. அப்போ பரமஹம்சர் சொல்கிறாரு, அந்த தண்ணி மேலே, அந்த தண்ணியை வந்து இன்னைக்கு நம்ம இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு அரையனா தான் காசை கொடுத்தா ஒரு படகு ஓட்டி வந்து நம்மளை அக்கறையில் சேர்த்துருவார். அங்கே காசு கொடுத்தோம்னா நம்ம இங்கே வந்து சேர்த்துருவோம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் தண்ணியில் நடக்கிறதுக்காகவே ஒருத்தர் 7 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் பாரு. அவன் அவ்வளோ நாள் தண்ணியில் நடக்க பழகினா தான் தண்ணியில் நடக்க முடியும். அப்படி நடக்கிறவன் 7 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் பாரு, அதை 7 வருஷமாக அவன் வீணாக்கிட்டான் அப்படின்றாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகா சொல்கிறாரு, அவன் வீணாக்கிட்டாரு அப்படின்றாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது, உனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கணும் அப்படின்றாரு. அதான் சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், அது என்னவெனில் எனக்கு ஒன்றும் தெரியாது என்பதுதான். நான் வந்து ஐ நோ ஒன்லி ஒன் திங் தட் ஐ நோ நத்திங். எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், அது என்னவெனில் எனக்கு ஒன்றும் தெரியாது என்பதுதான். எனக்கு என்ன தெரியும் என்பதை தெரிந்து கொண்டவன் தான் உண்மையான மனிதன் அப்படின்னு லியோ டால்ஸ்டாய் சொல்றாரு. எனக்கு என்ன தெரியும், அப்படி எனக்கு என்ன தெரியும் என்பதை முழுமையாக தெரிந்து வைத்திருப்பவன் தான் அவன் தான் முழுமையான மனிதன் அப்படின்றாரு. அப்படி நம்மளுக்கெல்லாம் என்ன தெரியுது, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, we know nothing. அதான் நம்மளுடைய ஔவையார் சொல்கிறாங்க, நம்ம கட்டுறது கை மண் அளவு, கல்லாதது உலக அளவு. நாசாவில் இதை எழுதி வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் நம்ம தமிழியன்ஸ் போய் இதை சொன்ன உடனே சூப்பர் வேர்டாக இருக்கு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நாசாவில் எழுதி வச்சுருக்காங்களாம். கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நோன் இஸ் எ டிராப், இங்கிலீஷில் நோன் இஸ் எ டிராப், தெரிஞ்சது ஒரே ஒரு சொட்டு. அன்னோன் இஸ் அன் ஓசன். கட்டுறது கைமண் அளவு, கட்டுறது ஒரு சின்ன துளி அளவு, கல்லாதது உலக அளவு, கடல் அளவு. கல்லாதது கடல் அளவு. அதான் நோன் இஸ் அ டிராப், அன்னோன் இஸ் அ ஓசன் அப்படின்னு நாசாவிலே எழுதி வச்சுருக்காங்களாம். அதே மாதிரி மேலே நாசாவில் தான் எழுதி வச்சுருக்காங்களாம், யாகவாராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. யாராக இருந்தாலும் உன் நாக்கை பாதுகாத்துக்கையா, நாக்கை கட்டி போடியா, இல்லைன்னா நீ பேசுகிற வார்த்தையிலே நீ அசிங்கப்பட்டு போயிடுவ, நீ பேசுகிற வார்த்தையிலே அடி வருவ, நீ பேசுகிற பேச்சிலே உனக்கு எதிரி வருவான், நீ பேசுகிற பேச்சிலே உனக்கு மரணம் வரும். அதை வந்து நம்ம தமிழியன் சொல்லி அங்கே எழுதி வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய பாருங்கள், நாசாவில் எழுதி வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ நம்ம தமிழை, நம்முடைய வார்த்தைகள்லாம் எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்கள். ஸ்டாப். ஓகே, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மீண்டும் சொல்கிறாரு, எனக்கு வந்து கொஞ்சமாக தான் தெரியும், எனக்கு வந்து எல்லாமே தெரியும்னு சொன்னால் அது மாதிரி நான் என்ன மாதிரி ஒரு ஏமாத்துக்காரன் யாருமே இல்லை அப்படின்றாரு. அப்படி என்ன சொல்கிறாரு, ஒரு கடலில் ஒரு மீன் இருக்குது, அந்த மீன் வந்து
அந்த கடலில் உள்ள தண்ணியை குடிச்சிருச்சான். 2 சொட்டு குடிச்சிட்டு அந்த மீன் சொல்லுதான், இந்த கடலில் உள்ள நீரை பூரா நான் குடிச்சிட்டேனே, என் வயிறு முட்டை குடிச்சுவிட்டேன் பாருங்க, கடலில் உள்ள தண்ணியை பூரா குடிச்சிட்டேன். குடிக்க முடியுமா அப்படி? எந்த மீனாலையும் குடிக்க முடியுமா? அது மாதிரி தான் இந்த உலகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு விஷயந்தான். இப்போ தான் நான் சொன்னேன்ல, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. உலக அளவு, கடல் அளவு. அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு. அந்த மீனை மாதிரியா நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அந்த குரு வாங்கப்பட்டார் பாருங்க. அந்த மலைவாசி மனிதர்கள்ட்ட போனப்ப அந்த மலைவாசி மனிதர்கள் வந்து அந்த குருவை வந்து அந்த மாதிரி அழகாக அவங்க வெளிப்படுத்தினாங்க, தங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு. ரைட். அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அது அவர் என்ன சொல்கிறாரு, எளிமையான விஷயங்களை சொல்லி நம்மளுக்கு வந்து அவருடைய ஆன்மீக கருத்துக்களை நம்மளுக்கு புரிய வச்சார். அது அந்த எளிமையான கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது ஒரு ஒரு பெரிய சக்கரை ஒரு சக்கரை மூட்டை கொட்டி கிடக்கு, சக்கரை மண்டியில் சர்க்கரையாக கிடக்கு. ஒரு எறும்பு என்ன பண்ணுது, கொஞ்சோண்டு சர்க்கரையை தின்றுச்சு. அது வயிறு நிரம்பிடுச்சு. அந்த எறும்பு சொல்லுது, நான் இங்கே உள்ள சர்க்கரையெல்லாம் சாப்பிட்டேன், இங்கே உள்ள சர்க்கரையெல்லாம் சாப்பிட்டேன், என் வயிறு முட்டிடுச்சு. சர்க்கரை எல்லாமே சாப்பிட்டுச்சு, ஒரு துளி தான் சாப்பிட்டுச்சு. அது மாதிரி நம்ம உண்மையிலே இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள். நம்ம அந்த விஷயங்களில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது துளி தான், நம்மளுக்கு தெரியாதது நிறைய விஷயம். அதான் ஔவையார், நீங்கள் நல்லா தெரியும், ஔவையார் வந்து அந்த கதை அந்த அந்த படத்தில் கடைசியில் முடிச்சிருப்பாங்க. பழமுதிர் சோலையில் நம்ம அழகர் கோயில், மதுரையில் அழகர் கோயில் சோலை இருக்குது, மேலே பழமுதிர் சோலை இருக்குது. ஔவையார் அமர்ந்த ஒரு மரம் கூட போட்டிருப்பாங்க, நாவல் மரம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் சும்மா அது அந்த காலத்தில் இருந்தது. அப்போ அந்த ஔவையார் வந்து அந்த இடத்துல மரத்தடியில் வந்து உட்காடுறாங்க, இலைப்பாரி உட்காந்துட்டு, அப்பாடா இந்த தமிழுக்கு நம்ம ஏகப்பட்ட தொண்டு செஞ்சுட்டோம், நம்ம செய்யாத தொண்டா, அப்பப்போ அளப்பரிய தொண்டு, உலக அளவில் நம்ம செஞ்ச தொண்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எல்லாமே தெரியும் தமிழில் அப்படின்ற மாதிரி. அப்போ மரத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். மரத்தில் உட்காந்துருக்கிறது வந்து அவன் முருகன்னு சொல்கிறாங்க. மரத்தில் ஒரு வேடை ஆடு மேய்க்கிற சரி உட்காந்துருக்கான். என்ன பாட்டி நீயா அவங்களுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றான். சும்மா சொன்னேன் தம்பி அப்படின்னு. அப்படியா பாட்டி, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அந்த மரத்தில் நாவல் பழம் இருக்குது, உங்களுக்கு நான் பறித்து போடவா அப்படின்னு. பறித்து போடு. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறான். பழத்துலேயே சுட்ட பழம் வேலை சுடாத பழம் வேலையா அப்படின்ட்டு, சுட்ட பழமே போடுப்பா, சூடாக இருந்தால் நம்ம நல்லா சாப்பிட்றோம்ல, சூடாக இருந்தால் பழத்தை சுட்ட பழமே போடுப்பா அப்படின்றாங்க. அவன் வந்து அந்த மரத்தை உலுப்பி விட்டது மண்ணில் அந்த பழம்லாம் விழுந்துருச்சு. விழுந்த உடனே இந்த அம்மா மண்ணை ஊதுறாங்க. ஊதி மண்ணை ரிமூவ் பண்ணிட்டு பழத்தை சாப்பிட போகிறாங்க. அப்போ மண்ணை ஊதுறாங்கல்ல, அப்போ அந்த பையன் சொல்கிறேன், என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்றான். அந்த அம்மாவுக்கு அப்படியே கன்னத்தில் அடி விட்ட மாதிரி இருக்குது. ஆஹா, இது என்ன நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிறாது. கிராமங்களில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம்ட்டு போவோம், ஆனால் அவங்க நம்மளை நிறைய விஷயத்த தெரியாததை அவங்க கிராம பாஷையில் நம்மளை அடிப்பாங்க, கிராம விஷயங்களில் நம்மளை கவுத்தி விட்டுருவாங்க. அது மாதிரி இந்த பையன் ஆடு மேய்க்கும் இடைன்னு சொல்கிறேன், என்ன பாட்டி பழம் சூடாக இருக்கா அப்படின்னு. அப்போ நம்ம புரியுதோ, பழம் சூடாக இருக்கானா இதானா? அப்போ தமிழில் எவ்வளவோ எனக்கு நான் கரைச்சி குடிச்சிட்டேன், தமிழில் எவ்வளவோ எழுதிட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த அம்மா, கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்றே நாங்கள் ஔவையார். பிச்சை எடுத்தாவது படிச்சிருங்க, படிக்கிறது ரொம்ப நல்லது, படிச்சிருங்க அப்படின்னாங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் அப்படிலாம் சொன்னாங்க, எப்படியா படிச்சிருக்கப்பா, படிச்சிங்கன்னா பின்னாடி நல்லா நிமிர்ந்து இருக்கலாம்ப்பா, தலை நிமிர்ந்து வாழலாம்ப்பா அப்படின்னா. அந்த மாதிரி அந்த அம்மா எழுதுன அந்த அம்மாவே ஒரு சின்ன ஆடு மேய்க்கிற சிறுவன் அவங்கள வந்து பிரேக் பண்ணிட்டான். எப்படி பாருங்க, தலைக்கணம் இருக்கக்கூடாது, உனக்கு எல்லாம் தெரியும்ன்ற என்ன வந்துச்சுன்னா உனக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்துடும் அப்படின்றாங்க. ரைட். இது உங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன விஷயத்தோடு நான் முடிக்கிறேன். இந்த தகடூர்ன்றது வந்து தருமபுரி மாவட்டத்தில் தான் இருக்குது. நாங்கள் போயிருக்கேன், பல தடவை போயிருக்கேன், காம்படிஷனுக்கு போயிருக்கேன். அங்கே தகடூர்ன்ற ஊர் இருக்குது. அந்த தகடூரில் தான் வந்து அதியமான் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. தகடூரில் தான் இரும்பை கண்டுபிடிச்சதாகவும், அதை தகரமாக அடித்ததாகவும், தகரத்துலேருந்து மற்ற பொருட்களை செஞ்சதாகவும், வெப்பன்ஸ்லாம் செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. உலகம் முழுக்க இரும்பை செஞ்சாங்க, இரும்பை கண்டுபிடிச்சாங்க. அலெக்சாண்டர் காலத்துலேருந்து ஏகப்பட்ட காலத்துலேருந்து இரும்பை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் எவன் மொதல் செஞ்சான், யார் ரெண்டாவது செஞ்சான்றதெல்லாம் நம்ம அதை போய் கணக்கு பண்ணுற மாதிரி இருக்கு. அது மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. சரி, இந்த தகடூரில்
அதியமான் இருக்காரு. இந்த தகடூர்ல தான் ஔவையாருக்கு வந்து இந்த அதியமான் வந்து அவருக்கு ஒரு நெல்லிக்காய் கொடுக்குறாங்க. அந்த நெல்லிக்கனியை வந்து ஔவையாருக்கு கொடுக்குறாரு அவர். ஔவையாருக்கு கொடுக்குறாரு. ஔவையார் நீங்கள் நீண்ட நாள் வாழ்ந்தீங்கன்னா தமிழ் வாழலாம், உங்களால் தமிழ் எவ்வளோ வளர்ச்சி பெறும், தமிழை உலகம் பூரா கொண்டு போய் தமிழ் சமுதாயம் பூரா கொண்டு போய் சேர்ப்பீங்களே அப்படின்றாரு. அப்போ இந்த நீண்ட நாள் வாழும் இந்த கனி வந்து உண்மையா அப்படின்னா, இது வந்து நான் ஒரு புக்கில் படித்தேன். மலை வேடர்கள்னு இருக்காங்க, மலைக்குறவர்கள். இவங்க வந்து மலைக்குறவர்கள் மலையில தான் இருப்பாங்க, இவங்க மலையில இருப்பாங்க. இவங்க மலையில வந்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நரியை பிடிக்கிறது, புலிப்பல்ல செத்த புலிப்பல்ல எடுத்து வந்து நம்மகிட்ட விற்கிறது, பாசிமணி ஊசிமணி விற்கிறது, இந்த மாதிரியான தேவாங்க பிடிப்பாங்க. அப்படி கொஞ்சம் விசித்திரமான வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்க வேட்டையாடுவாங்க. அவங்க வேட்டையாடி சில உணவுப் பொருட்களை சேமிப்பாங்க. அவங்க வந்து தேன், தினை மாவு இதெல்லாம் அவங்களுடைய உணவுப் பொருட்கள். அவங்க திடகாத்திரமாக இருப்பாங்க. சரி, இந்த இந்த மலை வேடர்களை வந்து என்ன பண்ணுறாங்க, நெல்லிக்காய் மரம் அந்த காட்டில் இருக்குல்ல, நெல்லிக்காய் மரத்தை என்ன பண்ணிடுறாங்க, ஒரே ஒரு நெல்லிக்காயை துணியை வச்சு கட்டிடுறாங்க. துணியை வச்சு நல்லா கட்டிட்டு மற்ற நெல்லிக்காயெல்லாம் அவங்க உலுப்பி விட்டுறாங்க. நல்லா உலுப்பி விட்டுறாங்க. உலுப்பி விட்டோன்னே என்னன்னா, அப்போ இந்த மரத்தில் ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் இருக்குது. ஒரே ஒரு நெல்லிக்காய் வந்து நல்லா மற்ற நெல்லிக்காய்க்கு போக வேண்டிய சத்து பூரா இந்த ஒரு நெல்லிக்காய்க்கு போகுதுங்க. அப்போ இந்த ஒரு நெல்லிக்காய் நல்லா திடகாத்திரமாக நல்லா வளருது. அப்போ இந்த நெல்லிக்காவை கரெக்டான பருவம் பார்த்து அவங்க பறிக்கிறாங்க. பறிச்சுட்டு வந்து தான் அவங்களுக்கு அதியமான் கொடுக்குறாங்க. மன்னருக்கு கொடுப்போம், நம்ம மன்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மன்னர் மேலே அவங்க வந்து காட்டு வாழ்ந்தாலும் இந்த மக்கள் வந்து மன்னர் மேலே ரொம்ப பெரிய மதிப்பு உள்ளவங்க. அப்போ அவங்க வந்து மன்னருக்கு கொடுக்குறாங்க. மன்னருக்கு கொடுக்கும்போது மன்னர் வந்து இந்த நெல்லிக்கனியை வந்து ஔவையாருக்கு கொடுக்குறாரு. இதான் கான்செப்ட், இதான் வரலாறு. இப்போ நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன், எங்கே வந்து முடித்தேன் பாருங்க. அதனால் எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா அறிவாளி இருக்கான் பாருங்களேன், அறிவாளி தனக்கு தெரியாத விஷயங்களை தெரியாது என்று கூறிக்கொண்டு தெரிந்து கொள்வான். அறிவாளி இருக்கிறவன் எனக்கு இந்த விஷயம் தெரியாதுங்க, எப்படிங்க என்னங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அவன் தெரிந்து கொள்வான். அறிவாளி தனக்கு தெரியாது என்று சொல்லி தெரிந்து கொள்வான். இந்த முட்டாள் இருக்கான் பாருங்க, முட்டாள் அவனை நல்லா கண்டுபிடிச்சிடலாம். தனக்கு தெரியாதுன்னு சொல்லாம தெரிந்த மாதிரியே காட்டிக்கிடுவான். கடைசி வரைக்கும் அதை தெரியாமே போயிடுவான். புரியுதா? விசு படமா இருக்கா? முட்டாள் இருக்கவனே தனக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்டை தெரியாதுன்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமே போயிடுவான். அதை பற்றி புரிஞ்சுக்கவே அந்த அறிவே அவனுக்கு இருக்காது. அதான் அறிவாளி தனக்கு தெரியாது என்று சொல்லி தெரிந்து கொள்கிறான். முட்டாள் தனக்கு தெரியாததை தெரிந்ததாக காட்டிக்கொண்டு கடைசி வரை தெரியாமலே போய் விடுகிறான். இப்போ வந்து நம்ம அறிவாளியா முட்டாளா நம்ம தான் முடிவெடுக்கணும். எந்த விஷயமும் நம்மளுக்கு தெரியல சார், அதை கற்றுக்கிறேன் சார், நான் கற்றுக்கொள்வதிலேயே இருக்கிறேன், நான் இன்னும் மாணாக்கர் பருவத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்மளை எல்லாம் தெரியும் நம்ம நினச்சோம்னா நம்ம வந்து ஒரு பூஜ்ஜியம், நம்ம வளர்ச்சியிலேருந்து நின்று விடுகிறோம், நம்ம கற்றுக்கொள்வதிலிருந்து நின்று விடுகிறோம். அதுக்கப்புறம் மைனஸ் தான் நம்ம. நன்றி, வணக்கம், குட் நைட். எனக்கு நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு வந்து வாட்சிங் அவர்ஸை கூட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.